நாராயணசாமி மணவெளி தொகுதியில் போட்டியிட தயாரா என சபாநாயகர் செல்வம் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், மார்ச் 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு துணைநிலை ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது என்றும், 12ஆம் தேதி அன்று 9:30 மணிக்கு 2025-26ஆம் ஆண்டிற்கான முழு பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்கிறார் என தெரிவித்தார். மேலும் பேசிய சபாநாயகர் செல்வம், சமீபத்தில் சபாநாயகர் டெபாசிட் இழப்பார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கருத்து தெரிவித்துள்ள நிலையில், அவரது சொந்த ஊரான மணவெளி தொகுதியில் போட்டியிட தயாரா என சபாநாயகர் செல்வம் சவால் விடுத்துள்ளார். அப்படி போட்டியிட்டால் டெபாசிட் இழப்பார் என கூறினார். மேலும் இந்த முழு பட்ஜெட்டில் மக்களை கவரும் வகையில் பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு சலுகைகளுடன் கூடிய பட்ஜெட் தயாரிக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு பல்வேறு வழிகாட்டுதல்களை முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி 12வது நாளாக வாரிசுதாரர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் பணியின் போது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். தொடர்ந்து பணி நியமனம் வழங்க கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் சுகாதாரத்துறை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்று 12வது நாளாக நடந்த போராட்டத்தில் சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் ரமேஷ், டேவிட் ஆகியோர் தலைமையில் சங்கத்தினர் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய தொழிலாளர்களுக்கு அரசு அறிவித்த வெள்ள நிவாரணம் 1000 ரூபாயை வழங்க வலியுறுத்தி வேளாண் துறை இயக்குநர் அலுவலகத்தை புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 3 மாதத்திற்கு முன்பு புதுச்சேரியில் கடும் மழை, புயல் காரணமாக அனைவரும் பாதிக்கப்பட்டார்கள். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு நிவாரணங்களை அறிவித்து வழங்கியுள்ளது. விவசாய தொழிலாளர்களுக்கு மழை நிவாரணம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. இதற்கான நிதி விவசாய தொழிலாளர் நல சங்கத்தில் ஒதுக்கீடு செய்துள்ளது. வேளாண் துறை அதிகாரிகள் அரசு அறிவித்துள்ள நிவாரணம் வழங்குவதற்கான வேலைகளை செய்யாமல் அலட்சியப்படுத்தி வருகிறார்கள். இதுபோல விவசாய தொழிலாளர்களும் மண்வெட்டி, பாண்டு, கடப்பாறை உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்குவதற்கு அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதனை கொடுப்பதற்கும் வேளாண் துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருந்து வருகிறார்கள். விடுபட்ட விவசாய தொழிலாளர்களை நல வாரியத்தில் சேர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நலச்சங்கத்தில் உறுப்பினராக உள்ளவர்கள் இறக்க நேரிட்டால் இறந்தவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். இக்கோரிக்கையை வலியுறுத்தி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் வேளாண் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. முற்றுகை போராட்டத்தின் போது வேளாண் துறை இயக்குநருடன் நடந்த பேச்சுவார்த்தையில் மழை நிவாரணம் மற்றும் வேளாண் உபகரணங்கள் மார்ச் 31ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என உறுதியளித்தார். போராட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவினை ஒட்டி கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் விழுப்புரம் மாவட்டம் அதிமுக செயலாளர் CV சண்முகம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கண்டமங்கலம் தெற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா கண்டமங்கலம் தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பாக்கம் கிராமத்தில் இன்று நடைபெற்றது. விழாவிற்கு தெற்கு ஒன்றிய செயலாளர் மிட்டா மண்டகப்பட்டு கே. ராமதாஸ் தலைமை தாங்கினார். வானூர் தொகுதி MLA சக்கரபாணி, பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கல்யாணி வேலு, முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சாந்தி ராமச்சந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் கௌரி பாலகிருஷ்ணன், மாவட்ட கவுன்சிலர் நித்ய கல்யாணி, ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய அவைத்தலைவர் ஏழுமலை வரவேற்றார். விழுப்புரம் மாவட்டம் அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான சண்முகம் ஏழை எளியோருக்கு 500 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர்கள் PS வேலு உட்பட பலர் கலந்து கொண்டனர். கௌரன் ஏரோ பைலட் அகாடமியின் தலைமை அலுவலக தொடக்க விழாவில் பங்கேற்ற புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்களை சந்தித்து நிர்வாகிகள் இன்று அழைப்பு விடுத்தனர். கௌரன் ஏரோ பைலட் அகாடமியின் தலைமை அலுவலகம் புதுச்சேரியில் வரும் மார்ச் 2ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. இந்த தொடக்க விழாவில் கலந்து கொள்ள புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இன்று சட்டப்பேரவையில் நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர். மேலும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஏனைய அமைச்சர்களும் சந்தித்து நிர்வாகிகள் அழைப்பு விடுத்தனர். இந்த சந்திப்பின் பொழுது கௌரன் ஏரோ பைலட் அகாடமியின் சேர்மன் சந்திரபோஸ், துணை சேர்மன் அப்பண்டராஜ், இயக்குனர் விஜய் ஆனந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுச்சேரி பெண்ணிடம் 4,41,000 ரூபாயை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. புதுச்சேரி கொசப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் செண்பகவல்லி. இவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதை நம்பிய செண்பகவல்லி மர்ம நபர் கூறியபடி 4,41,000 ரூபாயை ஆன்லைனில் செலுத்தி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை செய்து வந்தார். அதன் மூலம் அந்த பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. மேலும் மர்ம நபர்களையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல லாஸ்பேட்டை ஜவஹர்லால் 65,000 ரூபாய் பணத்தையும், முத்திரையார்பாளையம் வசுமதி 18,000 ரூபாயும், கம்பளிக்காரன்குப்பம் மணிமேகலை 20,200 ரூபாயும் இழந்துள்ளனர். காலப்பட்டு பகுதியை சேர்ந்த மணிபாரதி என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அமெரிக்காவில் இருந்து உறவினர் பேசுவதாகவும் தனக்கு அவசரமாக பணம் தேவைப்படுவதாக கூறியுள்ளார். இதை நம்பிய மணிபாரதி அவருக்கு 60,000 ரூபாய் பணத்தை அனுப்பி ஏமாந்தார். வெங்கடா நகர் பூஜா கணேசன் என்பவர் ஆன்லைனில் துணி ஆர்டர் செய்து 1,500 ரூபாயை இழந்துள்ளனர். இதேபோல மொத்தம் 6 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 6,05,700 ரூபாயை ஏமாந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் நடைபெற்ற பாலின விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சியில் அனைத்து துறைகளிலும் பெண்கள் வளர்ச்சி அடைந்ததாக காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பெருமிதமாக தெரிவித்தார். புதுவை மாநிலம் ஏம்பலம் தனியார் திருமண மண்டபத்தில் அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலம் வட்டார அளவிலான மகளிர் கூட்டமைப்பினர் நடத்தும் பாலின விழிப்புணர்வு பிரச்சாரம் 3.0 நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளர்களாக ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அதிகாரி தயானந்தா டெண்டுல்கர், சைபர் கிரைம் காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பாலின நிபுணர் முருகன், வழக்கறிஞர் ரம்யா சசிபாலன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மேலும் பாலின விழிப்புணர்வு ஊர்வலம் மற்றும் பாலின வன்முறைக்கு எதிரான நாடகம் ஆகியவை நடைபெற்றன. நடனம் நாடகத்தில் பங்கேற்ற மாணவிகளுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகள் மற்றும் மகளிர் கூட்டமைப்பினர் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன் நன்றி கூறினார். புதுச்சேரியில் போலி ஆன்லைன் பங்கு சந்தை செயலி மூலம் இழந்த 75 லட்சம் ரூபாய் பணத்தை சைபர் கிரைம் போலீசார் மீட்டு ஒப்படைத்தனர். புதுச்சேரியை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் ஆன்லைன் மூலம் பங்கு சந்தை வர்த்தகம் செய்வதாக வந்த தகவலை நம்பி 1 கோடி ரூபாயை முதலீடு செய்தார். ஆனால் குறிப்பிட்டபடி லாபம் வரவில்லை. முதலீடு செய்த பணத்தையும் எடுக்க முடியாமல் அந்த தொழிலதிபர் ஏமாற்றப்பட்டார். போலியான மொபைல் செயலி மூலம் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அவர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆன்லைனில் தொழிலதிபர் இழந்த 75 லட்சம் ரூபாய் பணத்தை மீட்டு கொடுத்தனர். இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி மற்றும் காவலர் ஜலாலுதீன் ஆகியோருக்கு தொழிலதிபர் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் மற்றும் வரதராஜ பெருமாள் கோவிலில் உண்டியல் சேவையை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ திருப்புர சுந்தரி சமேத வேதபுரீஸ்வரர் கோவில் மற்றும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோவிலில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் உண்டியல் சேவை துவக்க விழா நடந்தது. வரதராஜ பெருமாள் கோவிலில் நடந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உண்டியல் சேவையை துவக்கி வைத்தார். கூட்ட நெரிசல் காலத்தில் பக்தர்கள் தங்களது காணிக்கையை வழக்கமான உண்டியலில் செலுத்துவதற்கு சிரமம் ஏற்படுவதில் தற்பொழுது இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஆலய வளாகத்தில் 8 உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது. வங்கியின் புதுச்சேரி மண்டல அலுவலக முதன்மை மேலாளர் ரவிசங்கர் சாஹி, உதவி பொது மேலாளர் எபினேசர் சோபியா, புதுச்சேரி பிரதான கிளை சீனியர் மேலாளர் இளவழகன், கோவில் நிர்வாக அதிகாரி ஸ்ரீனிவாசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சர்க்கிள் தி பாண்டிச்சேரி பிரெஞ்சு கிளப்பில் நடைபெற்ற பெத்தாங் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு வழக்கறிஞர் ராம் முனுசாமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் உள்ள 200 ஆண்டுகள் பழமையான சர்க்கிள் தி பாண்டிச்சேரி பிரெஞ்சு கிளப்பில் பிரான்ஸ் நாட்டின் பாரம்பரிய விளையாட்டான பெத்தாங் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் 16 அணிகளாக கலந்து கொண்டனர். நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடத்தப்பட்டது. இறுதிப் போட்டியில் SK அணியும் DM அணியும் மோதின. இதில் SK அணி 13 புள்ளிகள் எடுத்து வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா பிரெஞ்சு சிட்டிசன் சோழன் தலைமையில் நடைபெற்றது.
இவ்விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு வழக்கறிஞர் ராம் முனுசாமி பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி வாழ்த்தி பேசினார். இவ்விழாவில் சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப் தலைவர் சதானந்தன், செயலாளர் பிரகாஷ், பொருளாளர் கனகராஜ், துணைத் தலைவர் சிவகுமார், துணை செயலாளர் சுந்தர், செயற்குழு உறுப்பினர் முத்துராஜ் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். போட்டிக்கான ஏற்பாடுகளை பெத்தாங்கனி கேப்டன் முரளி, துணை கேப்டன் செழியன் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டில் குழப்பங்களை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட இருந்த 2% இடஒதுக்கீட்டில் திட்டமிட்டு துரோகம் இழைக்கும் அதிகாரிகளை கண்டித்து அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமூக நீதிக்கான இடஒதுக்கீட்டில் குழப்பங்களை ஏற்படுத்தி முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட இருந்த 2% இடஒதுக்கீட்டில் திட்டமிட்டு துரோகம் இழைக்கும் அதிகாரிகளை கண்டித்தும் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் அண்ணா சிலை அருகே அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவர் சம்சுதீன், மாவட்ட தலைவர் பலுலாக், காஜா கமல், இக்பால் பாபு, முகமது அலி, முகமது அப்துல் ரஹீம், அப்துல்லா ஆஜீஸ், ஜாபர் அலி, முகமது ஜாருல்லா, ஷெரீப் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில துணை பொதுச் செயலாளர் பாவாணன், லோகு ஐயப்பன், ஷாஜகான், சுகுமாரன், அழகர், கலைப்பிரியன், தீனா, சகாயராஜ் மற்றும் சமூக அமைப்பினர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் விவசாயிகளை கௌரவிக்கும் விழா, விவசாயிகள் கௌரவ பிரதிநிதி வழங்குதல் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, வேளாண் தொழில்நுட்ப மேலாண்மை முகமை மற்றும் குருமாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் சார்பில் விவசாயிகளை கௌரவிக்கும் விழா, விவசாயிகள் கௌரவ நிதி வழங்குதல் நிகழ்ச்சி புதுச்சேரி கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பீகார் பகல்பூரில் பிரதமர் மோடி விவசாயிகள் கௌரவிப்பு விழாவின் நேரலை அகன்ற திரையில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. விழாவுக்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமை தாங்கினார். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ நிதியின் கீழ் 19வது தவணை நிதி உதவி வழங்குதல் நிகழ்வில் புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 8015 பேருக்கு தலா 2000 ரூபாய் வீதம் மொத்தம் 1,60,30,000 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டது. விழாவில் அரசு செயலாளர் நெடுஞ்செழியன், துறை இயக்குனர் வசந்தகுமார், பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய கூடுதல் முதல்வர் விஜயகுமார், வேளாண் இயக்குனர் ஜாகிர் உசேன், தோட்டக்கலை பிரிவு சண்முகவேலு மற்றும் அதிகாரிகள், விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். திப்ராயப்பேட்டையில் இயங்கி வரும் செர்த் இந்தியாவில் ஈட்டன் பவர் குவாலிட்டி நிறுவனம் சார்பில் குழந்தைகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சேதராப்பட்டில் இயங்கி வரும் ஈட்டன் பவர் குவாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் புதுச்சேரி துப்ராயப்பேட்டையில் உள்ள செர்த் இந்தியாவின் மூலம் இயங்கி வரும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறப்பு பள்ளி கொரோனா காலத்தில் நிதி பற்றாக்குறை காரணத்தால் இயங்காமல் இருந்த நிலையில் அப்பள்ளியை மறுசீரமைத்து இயங்க நிதி அளித்து உதவியது. இன்று நடைபெற்ற விழாவில் ஈட்டன் நிர்வாக இயக்குனர் சையத் சாஜித் அலி, ஈட்டன் மனிதவள மேம்பாட்டுத்துறை மேலாளர் அந்தோனி ஜெயக்குமார் மற்றும் செர்த் இந்தியா தலைவர் சிவராமன் ஆல்வா ஆகியோர் பயனாளி குழந்தைகள், அவர்களது பெற்றோர்கள் மற்றும் ஈட்டன் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் முன்னிலையில் இத்திட்டத்தை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கினார். மேலும் இத்திட்டத்தில் பயனடையும் குழந்தைகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்களும் வழங்கப்பட்டது.